ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் என்னென்னா ஷாப்பிஃபை ஸ்டோர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஷாப்பிஃபைல வந்து நம்ம ஒரு ட்ராப் ஷிப்பிங் சம்மந்தமான ஒரு வெப்சைட் ஒன்று செஞ்சு எப்படி நம்ம ஒரு ப்ராடக்டை வந்து நம்ம வந்து சேல் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இதில் வந்து இன்றைக்கி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ட்ராப் ஷிப்பிங் ஷாப்பிஃபை பார்க்குறதுக்கு முன்னுக்கு ட்ராப் ஷிப்பிங்னா என்னென்னு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்ப்போம். இப்போ பாருங்கள், இதுதான் நீங்கள் ரைட். இப்போ நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்டில் வந்து ட்ராப் ஷிப்பிங் சம்மந்தமாக ஒரு ஸ்டோர் ஒன்று க்ரியேட் பண்ணுற நேரம் நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து அலி எக்ஸ்பிரஸில் போய்ட்டு ஒரு ப்ராடக்டை ஒன்று பார்ப்பீங்க. இப்போ அலி எக்ஸ்பிரஸ் மட்டும் இல்லை, நிறையா சைட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம அலி எக்ஸ்பிரஸில் வந்து நம்ம ஒரு ப்ராடக்ட் ஒன்று பார்ப்போம், ஒரு ரிசர்ச் பண்ணுவோம், ப்ராடக்ட் ரிசர்ச் ஒன்று. இப்போ நம்ம பார்ப்போமே ஒரு டால்னு பார்ப்போமே, ஒரு டால் ஒன்று அலி எக்ஸ்பிரஸில் வந்து நம்ம ப்ராடக்ட் வந்து நம்ம சர்ச் பண்ணி ஒரு டால் ஒன்று எடுக்கிறோம். அந்த டால் வந்து இந்த அலி எக்ஸ்பிரஸில் போட்டிருக்கிறது வந்து $10. நம்ம அதே டாலை வந்து ஈபேயில் வந்து ஒரு ஸ்டோர் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். அந்த ஸ்டோரில் வந்து அந்த டாலோட ப்ரைஸ் வந்து ஒரு $30 போடுறோம். போட்டு இந்த அலி எக்ஸ்பிரஸோட டிஸ்கிரிப்ஷனை கொஞ்சம் மாற்றி ஈபேயில் நம்ம எழுதுகிறோம் ரைட். இப்போ இங்கே அலி எக்ஸ்பிரஸ் வந்து ரொம்ப வந்து சைனா ஆட்கள் தான் ரொம்ப பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து நம்ம இன்டர்நேஷ்னல் கிளைண்ட்ஸ், இப்போ யூகே யூஎஸ் கிளைண்ட்லாம் அந்த இப்போ ஈபேயில் தான் ரொம்பவே பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அப்போ ஈபேயில் வந்து இந்த உங்களுக்கு வந்து யூஎஸ் பேஸ் கிளைண்ட்டுக்கு நீங்கள் விற்கலாம் ரைட். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த டாலர் உங்களுக்கு விற்றா $20, அதாவது ஜஸ்ட் ஒரு $15 மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் ஒன்று இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஈபேயில் வந்து ஈபே ஃபீ ஒன்று எடுப்பாங்க அந்த ப்ராடக்ட்டுக்கு. உங்களுக்கு ஒரு $15 மாதிரி இந்த டாலர் விற்றா உங்களுக்கு ப்ராஃபிட் ஒன்று இருக்கும். ஏன்னா அலி எக்ஸ்பிரஸில் $10 வாங்குறீங்க, ஈபேயில் வந்து அதை விற்கிறதுக்கு நீங்கள் செல் பண்ணுறதுக்கு போகிற ப்ரைஸ் வந்து $30 ரைட். இப்போ உங்களுக்கு ஒரு ஆர்டர்ஸ் ஒன்று வருது. ஓகே, இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ப்ராடக்ட்டை வந்து அலி எக்ஸ்பிரஸில் அந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் ஈபேயில் லிஸ்ட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ஒரு ஆர்டர்னு வருது. ஆர்டர் ஒன்று வந்தோம், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, உங்கள்கிட்ட ப்ராடக்ட் இருக்கா, உங்கள்கிட்ட ப்ராடக்ட் இல்லை ரைட். உங்களுக்கு ப்ராடக்ட்டில் நீங்கள் எம்டி ரைட், உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை, உங்களோட இன்வென்ட்ரியே இல்லை ரைட். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, உங்களுக்கு ப்ராடக்ட் ஆர்டர் ஒன்று வந்துருச்சு. ஆர்டர் ஒன்று வந்தோடனே நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா, அந்த ஆர்டரை வந்து அப்படியே போய்ட்டு அலி எக்ஸ்பிரஸில் போய்ட்டு உங்களோட கார்டில் அந்த ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. உங்கள் கார்டில் பே பண்ணி அந்த ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணி, இப்போ டால்னால் அந்த டாலை வந்து உங்கள் கார்டில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆர்டர் வந்த கிளைண்ட்டை அட்ரஸை வந்து நீங்கள் இந்த அலி எக்ஸ்பிரஸில் வந்து நீங்கள் வாங்கின அந்த சப்ளைஸ்க்கு வந்து இந்த டாலை யார்கிட்ட வாங்குறீங்களோ உங்கள் கார்டில் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அட்ரஸை மட்டும் இந்த ஆர்டர் வந்த அட்ரஸுக்கு நீங்கள் கொடுத்துட்றீங்க. அப்போ உங்கள் கார்டில் வந்து $10 போகுது, ஆனால் அட்ரஸ் வந்து யார்கிட்ட போகுது, உங்களுக்கு ஆர்டர் வந்தாலே அந்த கிளைண்ட் அட்ரஸ்க்கு தான் அந்த ப்ராடக்ட் வந்து செல் ஆகும் ரைட். அப்போ உங்களுக்கு வந்து எவ்வளோ இங்கே கிடைக்க போகுது, $30 வந்து இங்கே கிடைக்க போகுது. இதில் ஈபேயில் $30 கிடைக்க போகுது. நீங்கள் உங்களோட கார்டில் வந்து $10 வெட்டுப்படுது, உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து ஒரு $18 மாதிரி உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதுதான் சிம்பிளாக ஒரு மாடல்ஸ், ட்ராப் ஷிப் மாடல்ஸ். இது ஒரு மாடல், இது ஒரு பிஸ்னஸ் மாடல். இது ரொம்ப ஒரு பிரபலியமான மாடல் இப்போ வேர்ல்டில் ரைட். இப்போ இந்த மாதிரி தான் ட்ராப் ஷிப்பிங் வந்து மாடல் ஒர்க் பண்ணுது. இப்போ ட்ராப் ஷிப்பிங் வந்து நம்ம ரொம்பவே வந்து இப்போ நிறைய பேர் ஈபேயில் செய்வாங்க, ஆனால் ஷாப்பிஃபைல வந்து செய்கிற நிறையா பேர் இருக்காங்க. தனியாக ஒரு வெப்சைட் ஒன்று உருவாக்கி அது மூலிமா ட்ராப் ஷிப்பிங் செய்கிறது. அதாவது நிறையா ப்ராடக்ட்ஸ் வந்து எல்லா வெப்சைட்லையும் எடுப்பாங்க, ஈபேயில் எடுப்பாங்க, அலி எக்ஸ்பிரஸ் எடுப்பாங்க, இட்ஸியில் எடுப்பாங்க ரைட். இந்த மாதிரி நிறையா வெப்சைட்டில் எடுத்து போட்டு அவங்க ட்ராப் ஷிப்பிங் செய்வாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம லைட்டாக போவோம் ஷாப்பிஃபை சம்மந்தமாக. ஷாப்பிஃபைன்றதை நீங்கள் வந்து கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா, இந்த கூகுளில் ஷாப்பிஃபைன்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள், இப்போ ஷாப்பிஃபைக்கான வெப்சைட் வருது. இதை ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுற நேரம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் தான் ஓப்பன் ஆகும் ஷாப்பிஃபைல. இதில் பாருங்கள், உங்களோட இமெயில் அட்ரஸை என்டர் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் ஃப்ரீ ட்ரையல்னு ஒன்று இருக்குது. இந்த ஃப்ரீ ட்ரையல் வந்து உங்களுக்கு வந்து இதை கிளிக் பண்ணுங்கள் ரைட். ஒரு ஃப்ரீ ட்ரையல் ஒன்று கொடுப்பாங்க அவங்க ரைட். இப்போ நான் இதை வந்து ஸ்கிப் பண்ணுறேன். இந்த ஃப்ரீ ட்ரையலில் வந்து நீங்கள் என்ன பண்ணணுங்கன்னா, இதில் வந்து இந்த ஃப்ரீ ட்ரையல் பீரியடில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டோரை வந்து கம்ப்ளீட்டாக பில்ட் பண்ண முடியும் ஷாப்பிஃபைல ரைட். ஃபஸ்ட் வந்து நீங்கள் வந்து எடுக்கிற நேரம் ஃப்ரீ ட்ரையலாக எடுங்க. என்ன டிப்ஸ்க்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஆன்லைன் ஸ்டோரை வந்து ஃபஸ்ட்டு இந்த ஷாப்பிஃபைல நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலி நீங்கள் வந்து ஷாப்பிஃபைல ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணீங்க. நீங்கள் ஃபேமிலியர் இல்லை, நீங்கள் ஃபேமிலியர் ஆகிறதுக்கு அந்த ஒரு ட்ரையல் பீரியட் கொடுப்பாங்க. அந்த ட்ரையல் பீரியடில் வந்து நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்டை நீங்கள் போட்டுட்டு அந்த ஸ்டோரில் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கான
ப்ரைஸஸ் எல்லாம் நீங்கள் வந்து அசைன் பண்ணிடுவீங்க, எல்லாம் பண்ணிடுவீங்க. ஆனால் இன்வென்ட்ரிலேருந்து எல்லாமே முடிஞ்சிடுவாங்க. ஆனால் உங்கள் ஸ்டோரை வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ண முடியாது. பப்ளிஷ் பண்ணுறதுனா நீங்கள் அதுக்கான பிளானை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண ஆகணும். பர்ச்சேஸ் பண்ணால் தான் நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்டை வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ண முடியும். அது வரைக்கும் நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு வரைக்கும் நீங்கள் அவ்வளோ விஷயத்தையும் நீங்கள் பண்ணிடலாங்க. ஓகே ரைட். அதுதான் அந்த ஃப்ரீ ட்ரையல் பீரியடில் வந்து உங்களுக்கு கொடுக்குற வேண்டிய விஷயம். இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, இந்த ஷாப்பிஃபைல ஃப்ரீ ட்ரையல்னா என்னென்னு. ட்ரையலில் எவ்வளோ தான் முடியும் உங்களுக்கு? ஸ்டோர் ஒன்று கம்ப்ளீட்டாக என்டையர் ஸ்டோரை வந்து உங்களால் க்ரியேட் பண்ண முடியும், ஆனால் பப்ளிஷ் பண்ண முடியாது. பப்ளிஷ் பண்ணுறதுனா அதுக்கான பிளானை நீங்கள் வந்து பை பண்ணணும். பை பண்ணுறது தான் நீங்கள் அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ண முடியும். நீங்கள் ட்ரையல் பீரியடில் உங்களோட ஃபுல் இதையும் ஸ்டோரையும் நீங்கள் க்ரியேட் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து அதுக்கான ஃபீயெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் ஸ்டோரை க்ரியேட் பண்ணுறதுக்கு அந்த ட்ரையல் பீரியட் கொடுத்துருக்காங்க. ட்ரையல் பீரியட் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பப்ளிஷ் பண்ணுங்கள், பிளானை நீங்கள் எடுத்து பப்ளிஷ் பண்ணிக்கலாம். ஓகே ரைட். இதுதான் அந்த விஷயம். ரைட். ஓகே, இதை வந்து நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறதுனா நம்ம நெக்ஸ்ட்டு வேறு வீடியோவில் பார்ப்போம். இதுதான் வந்து ட்ரையல் பீரியடில் அவங்க கொடுக்க வேண்டிய விஷயம். ரைட். ஓகே, இப்போ அடுத்தது இன்னொரு விஷயம். இப்போ how do you need to start a store? இப்போ ஸ்டோர் ஒன்று க்ரியேட் பண்ணுற நேரம் நமக்கு என்னென்ன விஷயங்கள் நமக்கு தேவைன்றது விஷயத்தை வந்து நம்ம முதல்ல சொல்லுவோம். ரைட். இப்போ உங்கள்கிட்ட வந்து காசு கொஞ்சம் நீங்கள் சேமித்து வச்சுக்கிறீங்க. இந்த மாதிரி ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோர் ஒன்று இப்போ நீங்கள் வந்து ஷாப்பிஃபைல நீங்கள் க்ரியேட் பண்ணுற நேரம். ரைட். இப்போ ஈபேயில் நீங்கள் க்ரியேட் பண்ணுற நேரம் உங்களுக்கு ட்ராப் ஷிப்பிங் வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறீங்க, விற்கிறீங்க. அப்படி தான் இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்டோரை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு மணி மேனேஜ்மெண்ட், ஒரு மணி வந்து கொஞ்சம் தேவை. சேமிப்பில் உங்களுக்கு கொஞ்சம் காசு கொஞ்சம் தேவை. ஓகே, அதாவது நீங்கள் வந்து இப்போ உங்களோட ஸ்டோர் ஒன்று உங்களுக்கு ஷாப்பிஃபை சைட் ஒன்று நீங்கள் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கான ஒரு டொமைன் ஒன்று நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். ஓகே, நீங்கள் டொமைன் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணணும். பட் டொமைனுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் வந்து நீங்கள் கொடுக்கணும். அது இல்லாமல் நீங்கள் இதை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் எது வழியாக நீங்கள் ப்ரமோட் பண்ணுவீங்க உங்களோட ஸ்டோரை. சும்மா நீங்கள் வந்து ஷாப்பிஃபைல ஒரு ஸ்டோர் ஒன்று க்ரியேட் பண்ணால் உங்களோட ப்ராடக்ட்டை வந்து வாங்க மாட்டாங்க. இதை இந்த ப்ராடக்ட்டை வந்து டார்கெட் ஆடியன்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து ப்ரமோட் பண்ணணும். அதாவது நீங்கள் சாதாரணமாக ஒரு சில்ட்ரன்ஸ் ட்ரெஸ் விற்கிற ஒருத்தராக இருந்தால் நீங்கள் வந்து அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு, சில்ட்ரன்ஸோட பேரண்ட்ஸ்க்கு, அதாவது எந்த ஏஜில் உள்ள ஸ்டூடெண்ட்டோ, எந்த பிட்வீன் இப்போ ஒரு சின்ன 10 வயசுக்கும் ஒரு 12 வயசுக்கும் இடையில உள்ள சில்ட்ரன்ஸ்னால் இப்போ அவங்களோட பேரண்ட்ஸுக்கு ப்ரமோட் பண்ணணும். அப்படின்னா தான் அந்த இதை வந்து வாங்குவாங்க, அந்த ப்ராடக்டை வாங்குவாங்க. அந்த மாதிரி நீங்கள் டார்கெட் ஆடியன்ஸை வந்து நீங்கள் எங்கே இருக்காங்கன்னு, எந்த லொக்கேஷனில் இருக்காங்களோ அவங்கள நீங்கள் வந்து ஃபைண்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த ப்ராடக்டை நீங்கள் வந்து ப்ரமோட் பண்ணணும். அப்போ அதுக்கு வந்து நல்ல ஒரு விஷயம் என்னென்னா ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங். இது தான் மெயினான விஷயம். இதில் வந்து நீங்கள் நல்லா இதில் ப்ரமோட் பண்ணலாம் ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங் மூலியமாக. இப்போ ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங் மூலியமாக நீங்கள் டார்கெட் ஆடியன்ஸ் எங்கே இருக்காங்களோ அவங்கள நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்கள் ப்ரமோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இன்கம் ஒன்று மந்த்லி வந்து இந்த ஆன்லைன் ஸ்டோரில் உங்களால் கெயின் பண்ண முடியும். இப்போ அதுக்கு வந்து நீங்கள் ஃபேஸ்புக் ஆட்ஸுக்கு வந்து ஒரு பேமெண்ட் ஒன்று பண்ணணும். இப்போ ஒரு நாளைக்கு வந்து ஃபேஸ்புக் ஆட்ஸுக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு $15 நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு $15 நீங்கள் வந்து ஒரு பேமெண்ட் ஒன்று பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு கேம்பெயின் வந்து உங்களுக்கு ஆட் கேம்பெயின் வந்து உங்களால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஒரு $50 $15 ரைட். இப்போ $15 மாதிரி நீங்கள் உங்களுக்கு பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் ஒன்று உங்களுக்கு எடுத்துக்கொள்ள முடியும் இந்த ஃபேஸ்புக் ஆட்ஸ் மூலியமாக. இதுதான் வந்து நமக்கு வந்து நம்மளோட ப்ராடக்டை வந்து நமக்கு செல் பண்ணுறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். அதாவது இப்போ இந்த உங்களோட பட்ஜெட் வந்து $50. இதே நீங்கள் வந்து இதுக்கு கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க ஒரு $100 இல்லைனா $200 இந்த மாதிரி நீங்கள் பட்ஜெட் போட்டுட்டு போனீங்கன்னா உங்கள் டார்கெட் ஆடியன்ஸை நீங்கள் சரியாக நீங்கள் வந்து மார்க்கெட் பண்ணுறேன். அதாவது அட்வான்ஸ் ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங், ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங் போகிறீங்க. சும்மா நீங்கள் பூஸ்ட் பண்ணாது, நீங்கள் போயிட்டு நீங்கள் வந்து ஃபேஸ்புக் ஆட்ஸுன்ற மாதிரி ஃபேஸ்புக் ஆட்ஸ்னு ஒன்று இருக்குது. நான் ஆல்ரெடி அதுக்கான வீடியோஸ் நான் போட்டிருந்தேன் என்னோடய சேனலில். ஃபேஸ்புக் ஆட்ஸ் இந்த ஆட் மேனேஜர். இப்போ இது மூலியமாக தான் நீங்கள் போய்ட்டு உங்களுக்கான டார்கெட் ஆடியன்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில். ரைட். இது மூலியமாக தான் நம்ம போய்ட்டு சாதாரணமாக மார்க்கெட் பண்ணுறது. ஓகே, இந்த கோ டு ஆட்ஸ் மேனேஜரில் போய்ட்டு இதில் தான் நம்ம மார்க்கெட் பண்ணுறது. ரைட். இதில் தான் உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் எங்கே இருக்காங்க அவங்க எல்லாத்தையும் நீங்கள் கண்டுபிடிக்கிறது இதில் தான். ஓகே, ஒரு கேட்டகரி ஒன்று க்ரியேட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறது. இப்போ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து உங்களோட டெய்லி பட்ஜெட்டை வந்து நீங்கள் வந்து ஒரு $50 போடுறீங்க. உங்களுக்கு ஒரு ஆடியன்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணி உங்களோட ப்ராடக்டை விற்றுட்டீங்க. ஒரு நல்ல ஒரு கெயின் ஒன்று மாதம் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் கூட போடுங்க. $100 $200 $300 அப்படி கூட நீங்கள் போடுறீங்கன்னா உங்களோட ஷாப்பிஃபை ஸ்டோரை வந்து நீங்கள் டக்குன்னு நீங்கள் வந்து ஒரு
பெரிய இடத்துக்கு கொண்டு வந்துடலாம். நீங்கள் சின்ன சின்ன தொகையை போட்டால் டக்குன்னு உங்கள் ஆடியன்ஸுக்கு வந்து வரமாட்டாங்க. பெரிய தொகை ஒன்று போட்டிங்கன்னா தான் உங்களுக்கான ஆடியன்ஸ் வந்து ஒரு பெரிய ஒரு ஆடியன்ஸ் தொகையை வந்து டக்குன்னு உங்களுக்கு கெயின் பண்ண முடியும் உங்கள் ஸ்டோர்ஸ்க்கு. ரைட், இதுதான் உங்களுக்கான டிப்ஸ். ஓகே, நீங்கள் போடுற அமௌண்ட் பட்ஜெட், நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஆட்ஸுக்கு நீங்கள் எவ்வளோ பேமெண்ட் பண்ணுறீங்களோ அந்த பேமெண்ட் பண்ணால் மட்டும் பத்தாது, நீங்கள் சரியாக அதில் வந்து உங்கள் டார்கெட் ஆடியன்ஸ் யாரோ அவங்கள வந்து டார்கெட் பண்ணணும். ஓகே ரைட், அதுக்கான கேட்டகரிஸ் இருக்குது. நீங்கள் ஆடியன்ஸை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது வந்து இந்த ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங்கிற வீடியோவில் நான் கம்ப்ளீட்டாக சொல்லியிருந்தேன் எப்படி வந்து ஒரு மார்க்கெட்டிங் வந்து சரியாக செய்கிறதுன்றது. இந்த ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங் சம்மந்தமான வீடியோஸ் பார்க்காத நண்பர்கள் அதில் விட்டு பாருங்கள், எப்படி அட்வான்ஸாக ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங் ஒன்று பண்ணுறதுன்னு சொல்லி. அதை நான் வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டிருப்பேன். அந்த வே நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கான டார்கெட் ஆடியன்ஸு சரியாக வந்து நீங்கள் உங்களுக்கான ப்ராடக்ட்க்கு ஏற்ற ஆடியன்ஸை வந்து நீங்கள் உங்களோட ஸ்டோர்ஸுக்கு கொண்டு வந்து நல்ல இந்த ப்ராடக்ட்டை வந்து செல் பண்ண முடியும் பீப்புள்ஸ்க்கு, டார்கெட் ஆடியன்ஸுக்கு. ரைட், இப்போ பேமெண்ட் கேட்வேஸ் எடுத்தோம்னா இதில் வந்து பேபால் இருக்குது, அது ஸ்கிரிப்ட்னு 2 பேமெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. இந்த பேமெண்ட் மெத்தட் ரெண்டுமே வேர்ல்டில் ஃபேமஸான பேமெண்ட் மெத்தட். உங்களுக்கு ஈஸியாக இது மூலயமா உங்களுக்கான வர்ற வருமானத்தை இது மூலயமா உங்களுக்கால வித்ட்ரா பண்ணிக்க முடியும். உங்களுக்கு ஈஸியாக இந்த சைட்டை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு வந்து இந்த ஷாப்பிஃபை மூலியமாக நீங்கள் வந்து ஆன்லைன் ஸ்டோர் ஒன்று க்ரியேட் பண்ணுற நேரம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதை வந்து உங்களோட ஸ்டோரை வந்து பில்ட் பண்ணுறதுக்கு. ரைட், நம்ம அடுத்த வீடியோவில் வந்து ஷாப்பிஃபைல வந்து எப்படி நம்ம ஸ்டோர் ஒன்று க்ரியேட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.